தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை காண்பதிலே உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே மகிமைப்படுவாராக. எங்களோடு கூட தயவு செய்து இந்த வேதாகமத்தை எடுத்து படியுங்கள். நாங்கள் மாத்திரம் படிப்பதல்ல, நீங்களும் படிக்க வேண்டும் என்ற ஒரு மன வாஞ்சியோடு கூட இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32 36 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது பக்கத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பட்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனோடு கூட சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாகின்ற இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தின் காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், மனம் சோர்ந்து போயிருக்கிறார்கள், வேலையில்லாத திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அப்பா, இந்த நிகழ்ச்சியின் வழியா என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் எங்களிடத்துல செபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ, இந்த நிகழ்ச்சியின் வழியா யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் துயரமும் நிரம்பி இருக்கிறதாப்பா. மக்களுடைய மனதில் ஒரு சோர்வு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் செய்திகளை கேட்கும் போது, துர்ச்செய்திகளை கேட்கும் போது மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா. நீர் தாமே தம்முடைய வசனத்தை அனுப்பி தைரியப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையிலே தேவன் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியாது. மீட்பர் இயேசு நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.